வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோ நம்ம தக்காளி தொக்கு எப்படி செய்யறதா பார்க்க போறோம். ஸோ எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ்லாம் வாய்ஸ் கொடுக்க முடியல. வாய்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணுறது வந்து இவான்ஜெலினாக்கா. ரொம்ப சாரி. இனிமேல் கண்டிப்பாக எல்லா வீடியோஸ்க்கும் வாய்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஃபைனலி நம்ம வந்து 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ எங்களை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நீங்கள் இனிமேல் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம ஃபேமிலி இன்னும் பெருசாகிட்டே இருக்கணும். இப்போது ஒரு கடாயில் நான் வச்சுட்டு அதில் வந்து நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் 2 டேபிள் ஸ்பூன். அதில் கடுகு போட்டுட்டு கடுகு வந்து பொரிஞ்ச உடனே அதில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது தள்ளினீர் ஆட் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீட்டில் தான் வெட்டியிருக்கேன் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ அதில் வந்து பச்சை மிளகா 2 வந்து கீரி போட்டுட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்லோவாக வச்சுக்கோங்க, ஏன்னா தீஞ்சிட்டா நல்லாவே இருக்காது அதில். ஸோ அதனால் இது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா வந்து இதை வதக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சஸ்பென்ஸ் தான் என்ன ஆட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கணும். இப்போது இதில் வந்து நான் சஸ்பென்ஸாக மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிட்டு அதே வதக்கிக்கோங்க. ஜர்க் சிக்கன் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எங்களால் போட முடியல, பட் கண்டிப்பாக நியூ இயர்க்கு நம்ம செஞ்சு போட்டுடலாம். ஸோ நல்லா மஞ்சள் தூளியும் போட்டு நல்லா வந்து இது வதக்கிக்கோங்க. இது வந்து நம்ம வந்து சாப்பாடுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், இட்லி தோசை எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நாங்கள் எதை ட்ரை பண்ணி சாப்பிட போகிறோன்னா, நாங்கள் தோசை வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு ஒன் ஸ்பூன் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருப்பேன். ஆட் பண்ணிவிட்டு அதோடய ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கிக்கணும். வந்து அடி பிடிச்சிச்சின்னா நல்லாவே இருக்காது. ஸோ ஸ்லோவாக வச்சு வதக்கிக்கணும். நல்லா தான் இருக்கும் சாப்பிட. இப்போ வந்து அது லைட்டாக வேக நீங்கள் குத்தி விட்டிங்கன்னா அந்த வெங்காயமும் தெரியாது நம்ம கண்ணுக்கு. ஸோ கண்ணுக்கு தெரியாமல் நம்மளுக்கு வயிற்றுக்குள்ளே போயிடும். இப்போ நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா, தக்காளியை வந்து கொஞ்சம் பெருசாக அப்படி இல்லாமல் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். இது 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும் போது தக்காளியும் வெங்காயமும் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வதக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ அதுதான். அப்புறம் வர நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் பவர் கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்குவோம். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், நல்லா வந்து ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துருக்கும். நல்லா தக்காளி தொக்கு மாதிரி இல்லாமல் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம அப்படி செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ இது சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், தேவையான அளவு சால்ட். அதுக்கப்புறம் தோசை வெரைட்டி போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு என்னென்ன தோசைன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதே நம்ம செஞ்சு பண்ணலாம். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து செம்ம ஸ்டேஜ், அதாவது இறக்க வேண்டிய ஸ்டேஜ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, தோசை ஊற்ற போகிறேன். நார்மலாக நம்ம தோசைக்கல் வச்சுட்டு தோசை மாவு கரைக்கிற அளவுக்கு கரைச்சிட்டு தோசையும் அதில் சுட்டுட்டு மீடியம் சைஸ்க்கு சுட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் செஃப் மாதிரி சுட்டுட்டு அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய், அதாவது தோசைக்கு வந்து எண்ணெய் நிறைய ஊற்றாதீங்க, கம்மியாக ஊற்றாதீங்க, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, அதாவது மீடியமாக ஊற்றிக்கோங்க. நான் வந்து நெய் ஊற்றிருக்கேங்க. இதில் நெய் எல்லோரும் வீட்லேயும் ஊற்ற முடியாது. நெய் இல்லைன்றதுங்க நீங்கள் வந்து ஆயில் கூட ஊற்றிக்கலாம், ஓகேங்களா. நாங்கள் சும்மா ஒரு தோசைக்காக அப்படி ஊற்றிருப்போம் நெய், மற்றபடி என்ன தான் ஊற்றி சுடுவோம் நாங்களும். ஸோ அதுதான். அது நல்லா வந்து கிறிஸ்பியாக ஆன உடனே இந்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க. மேலே நல்லா ப்ரௌனாக இருக்குல்ல. அப்புறம் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்குலாம் ஆஃப் டே லீவ் விட்டுருக்கு. எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க, ஜாலியாக இருக்கா, எங்கெல்லாம் போனீங்க, அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதெல்லாம் பற்றி பேசலாம் இனிமேல். ஸோ இதுவும் இந்த சைடு வந்த பிறகு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. நான் 2 சைடு ப்ரௌனாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது வந்து நாங்கள் தோசை கடையிலலாம் எப்படி திருப்புறாங்கன்னு பார்த்து வந்துட்டோம். ஸோ அதே மாதிரி இது பெரிய சாகசம்லாம் கிடையாது. ஒரு தட்டில் வச்சுட்டு நம்ம வந்து இப்போ வச்சுருக்க பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் நிறைய வளவலன்னு வீடியோவில் பேசினேன், ரொம்ப சாரி. ஏன்னா உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ நான் பேசுகிறேன்.
இப்போ இந்த மொறு தோசையோட இந்த டேஸ்டியான தக்காளி தொக்கு வந்து சாப்பிடும்போது சும்மா டாப் நாச் அப்படி இருந்தது. செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பி ஒரு முறை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த தோசையை ஒரு வாய் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ண மாட்டீங்க நிறைய பேர். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸில் பிடிக்கலனா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அது கரெக்ட் பண்ணிப்போம். ஸோ ஓகே, இனிமேல் எல்லாம் பண்ணுங்கள். டாடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.